இதெல்லாம் என்னோட கல்யாண சீர்வரிசைகள். பித்தளை பொங்க கூட ஒன்று சில்வர் பொங்க கூட. குடம் தண்ணி குடிக்கிறதுக்கு எப்பவுமே வந்து எங்க வீட்டுல நாங்க இன்னுமே இந்த மாதிரி பாத்திரத்துல தான் தண்ணி குடிச்சு வச்சிருக்கோம். இப்பதான் பெரிய குத்து விளக்கு 2 குத்து விளக்கு இப்போ வந்து வீடு கிரகப்பிரவேசத்துக்கு இந்த குத்து விளக்கு வாங்கி வச்சாங்க. அழகா ஷேப்பாவும் இருக்கு. இந்த பொங்க தவளை பித்தளை அண்டாக்கு மூடியா பெரிய தவளை ஃப்ரெண்ட்ஸ். இந்த தவளை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா பித்தளை தவளை எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் என்னோட கல்யாண சீர்வரிசைகள். இவருமா கல்யாணி என்றது என்னமா கல்யாண சீர்வரிசை. ஜெஷிதா பேச கத்துக்கிட்டாரு. இப்ப என்ன சொன்னாலும் கரெக்டா சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட் ஜெஷிதா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சங்கீதாவோட கல்யாண சீர்வரிசையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பித்தளையா வச்சிருக்காங்க பாரு. அப்ப எல்லாமே பித்தளை. இது வந்து பித்தளை இடமா இருக்கிறதுனால நாங்க எடுத்து போய் யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. சரி இப்போ என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பாத்திரத்தை நாங்க வந்து யூஸ் பண்ணிட்டோம். அங்க மூட்டையில நிறைய இருக்கும் பார்த்தா இவ்வளவுதான் வச்சிருந்தோமே, கொஞ்சம் தான். மத்த எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் பார்க்கலாமா யூஸ் பண்ணாத பொருளா. ஓகே. தவளை தவளை தண்ணி தவளை ஜஷிதா எப்படி பேசுறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி இது என்னமா அது என்னமா தண்ணி ஜக் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னலாம் வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அண்டா ஃப்ரெண்ட்ஸ். பெரிய அண்டா. இந்த அண்டா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பளபளன்னு பார்க்க அப்படியே சூப்பரா அப்படியே இருக்கு. இது வந்து மூட்டை ஒடிச்சு கட்டி வச்சிருந்தோம். சாக்கு போட்டு கட்டி வச்சிருந்ததுனால புதுசாவே இருக்கு. புதுசா பளபளன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் பித்தளை பாத்திரத்தெல்லாம் பாத்துலாமா. ஓகே. அண்டா பித்தளை அண்டா. இந்த சைடு ஒரு பெரிய தவளை. இது வந்து இது மட்டும் கலர் மாறிடுச்சு. இது அந்த சாக்குல வச்சிருந்தோம்ல. இப்போ மூடி பித்தளை அண்டாக்கு மூடியா. தாவல் தட்டு அது பேர் சொல்லுவாங்க. அதுக்கான மூடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய தவளை ஃப்ரெண்ட்ஸ். இந்த தவளை ஏன் இது கருப்பாயிடுச்சுன்னா நாங்க சாக்குல கட்டி வச்சிருந்தோம். அப்ப நாங்க பொருள் ஒண்ணு எடுக்க ஆரம்பிச்சோம். பாருங்க சாக்கை பிரிச்சு வந்து சாக்கை பிரிச்சாச்சு. அதை பிரிக்கும் போது என்னாச்சு அந்த சாக்கு மக்கி போயிடுச்சு. அது திறந்து கட்டும் போது மக்கி போய் அது உளுத்து கொட்டிடுச்சு சாக்கு. அதனால அப்படியே விட்டுட்டோம் நாங்களும். ஆனா பார்த்தா இது மாதிரி கலர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஏதாவது இது மாதிரி பித்தளை பாத்திரம்லாம் வச்சிருக்கீங்கன்னா இது மாதிரி புதுசா இருக்கும் போது சாக்கு போட்டு யூஸ் பண்ணலன்னா நல்லா சாக்கு போட்டு கட்டி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கவர் போட்டு நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷம் ஆகுது. இந்த பாத்திரம் புதுசா எடுத்த மாதிரி அப்படியே பளபளன்னு இருக்குது. நேற்று கடையில இருந்து எடுத்த மாதிரி இது இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 பித்தளை தவளை. பித்தளையில நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. பித்தளை தவளை பெருசா. இது தவளையா? தண்ணி குடிக்கிற சோப்பு குடம். இது சோப்பு குடம். இது தவளை. ஆமா. நாங்க வந்து எங்களுக்கு பித்தளை எல்லாம் பொருள் எதுவுமே வேணாம். இது மாதிரி அண்டா அடுக்கு சட்டி அது மாதிரி எதுவுமே வேணாம்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நாங்க 2 பேருமே சென்னையில தான் ஒர்க் பண்ணுவோம். ஆமா எதுவுமே வேண்டாம், தேவைப்படாது, அதெல்லாம் வாங்கி வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நாங்க வாங்கி வைக்காதீங்கன்னு சொல்லியே இவ்வளவு தூரம் வாங்கி வச்சாங்க எங்களுக்கு. ஏன்னா நாங்க அப்ப வந்து எங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னோம். மிக்ஸி கிரைண்டர். ஆமா எங்களுக்கு கல்யாணம் போது டிவி எல்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வீட்டுல வாங்கி வைக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் ஆமா வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க. எங்களுக்கு தேவைப்படுறது வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன் எங்க வீட்டுல. அப்புறம் எங்க அண்ணன் தான் முக்கியமா வந்து எல்லாமே வாங்கி கொடுத்தான். ஸோ டிவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அப்புறம் ஸோ இந்த தேவைப்படுற பொருள், அடுப்புக்கு தேவைப்படுற சமைக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகிற பொருள்லாம் பார்த்து வந்து வாங்கி வச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துனே இதுவும் புதுசு தான் சாங்கிதா. ஆமா சைஸ் வாரியா கொடுத்துருக்காங்க. இது ஒரு தவளை, அப்புறம் இந்த தவளை. இது 3மே எனக்கு கல்யாணத்துக்கு எடுத்து வச்ச தவளை தான். 3 தவளை. இது பேர் வந்து பார்த்தா தவளை சொப்பு குடம். தண்ணி பிடிக்கிற சொப்பு குடம். சில்வர்ல ஒன்று, இதுல ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா குடம் தண்ணி பிடிக்கிறதுக்கு. எப்பவுமே வந்து எங்க வீட்டுல நாங்க இன்னுமே இந்த மாதிரி பாத்திரத்துல தான் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கோம். இப்பதான் டேபு தண்ணி வர்றதுக்கு அப்புறம் கேன் போட்டுறாங்க, ஆரோ வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்பெல்லாம் இந்த மாதிரி தவளையில தான் தண்ணி பிடிச்சி வைப்போமே. ஸோ அதனால தண்ணி பிடிச்சி தண்ணி பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு ஒரு தவளை. பித்தளையில ஒரு தவளை குடம். இது குடம் கிடையாது, இது பேர் தவளை தான். குடம் இன்னும் வந்து ஷேப்பா அது வேற மாதிரி இருக்கும். சரி பார்த்தா தவளை. இதான் குடமா? இன்னும் ஒரு தவளை சோப்பு குடம். பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பித்தளையில வந்து பாத்தீங்கன்னா இது 4. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இப்போ வாங்கணும்னு சொல்லின்னு இருந்தாங்க லாஸ்டா.
அதுக்கு பார்த்தா நம்ம பானை வாங்கணும் பார்த்தியா, புது வீடு வந்து கிரகப்பிரவேசம் வரும்போது இதுல வச்சு விளக்கு கோயில் இருந்து ஏத்திட்டு வரலாம் இதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பானை வாங்கினார் சொன்னார் ஐயரு. ஆமா. அதுக்கப்புறம் நாங்க என்கிட்ட எங்க பாருங்க குத்து விளக்குலாம் எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட கல்யாணத்திலே வாங்கி வச்சுட்டாங்க பெரிய குத்து விளக்கு. இந்த குத்து விளக்குலாம் அங்க இருந்துச்சு. ஆனா இவர் இந்த சீல் கூட பிரிக்கல வருது புது குத்து விளக்கு. ஆமா, விளக்கு அந்த அளவுக்கு கூட நாங்க இன்னும் பிரிச்சு யூஸ் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு டைம் தான் கல்யாணம் புதுசா விளக்கு ஏற்றணுமா என்னன்னு தெரியல. அவ்வளவுதான். இது அப்படியே இருக்கு இந்த குத்து விளக்கு. பெரிய குத்து விளக்கு, 2 குத்து விளக்கு. இப்போ வந்து வீடு கிரகப்பிரவேசத்துக்கு இந்த குத்து விளக்கு வாங்கி வச்சாங்க. கல்யாணத்துக்கு பெரிய குத்து விளக்காவே வாங்கி வச்சிருக்காங்க பாரு. கல்யாணத்துக்கு பெருசா இருக்குது. ஆமா ஆமா. இப்ப எடுத்து பார்த்தேன் நான், இதெல்லாம் எடுத்து வச்சு விளக்கணும்ல. நல்லா பார்த்தேன், நல்லா பலபலன்னு. என்கிட்ட 4 குத்து விளக்கு இருக்கு. கார்த்திகை தீபம் வரும்போது 2 குத்து விளக்கு வாசல்லையும் 2 குத்து விளக்கு நடு சாமி கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி வைக்கிறதுக்கு 4 குத்து விளக்கு பெருசு பெருசா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குத்து கட்டை சொல்லுவாங்க. நம்ம நலங்கெல்லாம் வைக்கிறோம்ல, நலங்கு வைக்கும்போது 2 பக்கமும் வந்து குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு இது மேலே காமாட்சம்மா விளக்கு வந்து ஏற்றி வைப்பாங்க. பொட்டு வைக்கிறது, சாமிக்கு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பொட்டு வச்சு நலங்கு வைப்பாங்கல்ல, அதுக்காக வைக்கிறது. ஆமா, இது குத்து கட்டை சரியான வெயிட் மேம். இது சம வெயிட் தான். ஆமா, இது மேல வந்து நம்ம சாமி வைப்பாங்க அதுக்காக. நெக்ஸ்ட் இது வந்து சர்வ சட்டி. தீபாவளிக்கு நோம்பு எடுக்கிறதுக்காக இது மேல இருந்து எடுத்தோம் நாங்க. சர்வ சட்டி, இது பேர் சர்வ சட்டி. இது பேர் வந்து மரக்கான்னு நினைக்கிறேன். மரக்காக்கா? அதுவா மரக்கா? மரக்கா பெருசா இருக்கும். ஆமா, இதுவுமே ஒரு மரக்கா மாதிரி தான் சொல்லுவாங்க. பேர் தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு சொம்பு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க, பித்தளை சொம்பு. நாட்டாம எதுக்கு இந்த சொம்பு? என்னம்மா எதுக்குமா அது ஜெஷிதா? அம்மா சொம்பு. இது தண்ணி குடிக்கிறதுக்கு பேபி. பித்தளை சொம்புல தண்ணி குடிக்கலாம். இவ்வளவு பெரிய சொம்பு நிறைய தண்ணி பிடிச்சா தூக்க கூட முடியாது போலயே. நல்ல பெரிய ஒரு சொம்பு, தண்ணி குடிக்கிற சொம்பு வாங்கி கொடுத்துருக்காங்க பித்தளையில. அப்புறம் பித்தளை கோயிலுக்கு போறது அர்ச்சனை தட்டு, பூ கூட தேங்காய் பழம் வச்சு கோயிலுக்கு எடுத்துட்டு போறது. இப்ப நான் வந்து சில்வர்ல வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எடுத்துட்டு போகணும். நல்லா பித்தளையில அழகா இருக்கு பத்தியா, சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூ கூட வாங்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நல்ல பலபலன்னு இருக்கு. பூ கூட தான் யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால நல்ல பலபலன்னு இருக்கு. இது உள்ள இருந்துச்சு, அண்டா உள்ள இருந்ததுன்னா பலபலன்னு இருக்கு, அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொங்க தவளை. என்னமா ஃப்ரெண்ட்ஸ், கவர்ல இருந்த மல்லாட்டை, பச்சை மல்லாட்டையை கொட்டி விளையாடிக்கிட்டு இருக்காரு ஜெஷிதா. அம்மா நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. சூப்பரா ஒரு பொங்க தவளை ஃப்ரெண்ட்ஸ், சின்னதா அழகா இருக்கு. இந்த தவளை தான் இதுக்கப்புறம் பொங்கல் வைக்க போறேன். இதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான சைஸ் மாதிரி இருக்கு பேபி. ஆமா, ஏன்னா இப்போ கோயிலுக்கு போனதே பெருசா இருந்தது, இதுமே கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. பட் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதா இருக்கு அந்த தவளை கூட கம்பேர் பண்ணும்போது. இதனால அழகா ஷேப்பாவும் இருக்கு. இந்த பொங்க தவளை நல்லா இருக்கு. எங்களுக்கு தண்ணி தவளை இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீடு கிரகப்பிரவேசம் போகும்போது வாங்கின தவளை, இது பித்தளை தவளை. ஆமா, இப்ப வாங்கினது. இது வந்து சாம்பிராணி போடுறது, சாம்பிராணி போட்டு காட்டுவாங்களா, கறி வச்சு சாம்பிராணி போடுறது. நெக்ஸ்ட் 2 பொங்க கூட வாங்கி வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பித்தளை பொங்க கூட, ஒன்னு சில்வர் பொங்க கூட. இதுதான் சங்கீதா கரெக்டா இருக்கும். அதுனா அண்டா சைஸ்ல இருக்குது. இது பித்தளையில இப்படிதான் இருக்கும். இது வந்து தலையில வச்சுட்டு போனா அவ்வளவு அழகா இருக்கும். பொங்க கூட தலையில வச்சுதான் எடுத்துட்டு போவாங்க. தலையில இல்ல இடுப்புல வச்சு எடுத்துட்டு போலாம். சோ இப்பெல்லாம் ஸ்டைலா கட்டப்பையில வச்சு கட்டப்பையில எடுத்துட்டு போயிடுறாங்க. சோ இது கட்டப்பையில நல்லா கட்டப்பை உள்ள போகும். இப்ப நான் கோயிலுக்கு வந்து இப்பதான் முத கோயிலுக்கு எடுத்துட்டு போறேன் இந்த பொங்க கூடயே. சோ இதை வந்து எடுத்துட்டு போனேன் இப்ப பொங்கல் வைக்கிறதுக்கு. நல்லா இருந்துச்சு. இது கட்டப்பையில கரெக்டா இருந்தது. பித்தளை பொங்க கூட, பித்தளை பொங்க கூட பேபி சூப்பரா இருக்கு பாருங்க. 2 பொங்க கூட வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாத்துலயும் 2 வாங்கி வச்சுட்டாங்க போல. அப்போ வாங்கியிருக்காங்க. நான் பாத்திரம் வாங்கலாம், நான் போகல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கா போனாங்க, எங்க அம்மா அது மாதிரி சொல்லிட்டு எங்க சித்தி எல்லாம் போய் வாங்கி வச்சாங்க எல்லாமே. இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை பாருங்க. கரண்டி எல்லாம், கரண்டி இருக்கு. சங்கீதாவோட கல்யாண சீர்வரிசை கரண்டியா? கரண்டி இருக்கு. தண்ணி குடிக்கிற ஜக்கு, தண்ணி வந்து புடிச்சு வச்சு நம்ம ஊத்தி குடிப்போம் இல்லையா, அந்த ஜக்கு. இதுல இன்னொரு ஜக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? இருக்கு நம்ம வீட்டுல, பெருசு மூடி போட்ட ஜக்கு. ஆமா, அதுவுமே இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். இது எதுக்குன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபங்க்ஷன்ல தண்ணி எல்லாம் கொண்டு தண்ணி சர்வ் பண்றதுக்காக அது மாதிரி ஜக்கு இது. அதே மாதிரி இங்க அது மாதிரி பாத்திரமும் சர்வ் பண்றதுக்கு, சாப்பாடு வச்சு சர்வ் பண்றது. நிறைய பேர் வந்தாங்கன்னா சாப்பாடு
வச்சு வைக்கிறதுக்கு, குழம்பு வச்சு ஊற்றி வைக்கிறதுக்கு பாத்திரம். அதுக்கப்புறம் எல்லாம் சின்ன சின்ன பொருள் தான் மீதி இருக்கு. என்னென்ன பொருள் இருக்காது? கப்பு, கேரியர் கப்பு. ஆமா, இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. பெரிய பெரிய கேரியர் கப்பு பெருசு பெருசா இருக்கு. சின்னதா வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆமா, கப்பு கேரியர். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாளி, அப்புறம் ஒரு பெரிய வாளி. வாளிலே வெரைட்டி வெரைட்டியா வாங்கி வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய வாளி. அப்புறம் நிறைய மாவு கரைச்சி வைக்கிறது டப்பா, இந்த பொருள் கொட்டி வைக்கிறதுக்குலாம். ஆமா, நிறைய டப்பா கொடுத்தாங்க. எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. அப்படியே அடுக்கடுக்கா உள்ள டப்பா வச்சிருந்தாங்க. அப்புறம் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ணாது மட்டும் தான் காட்டுறேன். இது வந்து கூஜா பாய், இது பேரு கூஜா தான். கூஜாலே வந்து குடி இல்லாத கூஜா, எண்ணெய் ஊத்துறது நினைக்கிறேன். ஆமா ஆமா, எண்ணெய் கூஜா இருந்தது. நம்ம எடுத்துட்டோம், ஞாபகம் இருக்கு. பிறந்திருக்கும் போது வந்து பார்த்தோன்னா அது எடுத்துட்டோம். நாங்க பால் ஊற்றி எடுத்துன்னு வர்றதுக்காக கூஜாவை எடுத்துட்டோம். இது வந்து எண்ணெய் டப்பா. இதுல ஸ்பூன் போட்டு எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கான டப்பா இது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஷன் சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஃபர்ஸ்ட்லாம் சாப்பாடுலாம் போட்டு ஆற வைக்கிறதுக்கு இந்த பேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிண்டுறதுக்கு இப்போ நிறைய பேர் இந்த இட்லிலாம் சுட்டு கொட்டி வைக்கலாம். ஸோ அதுக்கான பேஷன். மாவு பேசுறியா, கொழுக்கட்டை மாவுலாம் நாங்கள் இதுதான் பேசுவோம் எங்கள் வீட்டில் இருக்கிறதுல. பேஷன் ஒரு பெரிய தட்டு. இதுவுமே வந்து ஒரு தாம்பளை தட்டு மாதிரி தான். கொக்கா மாவா? ஓ, கொழுக்கட்டை மாவா? கொழுக்கட்டை மாவா? ஞாபகம் வந்துச்சு. சரி சரிம்மா. டீ கப்பு, டீ குடிச்சு அதெல்லாம் நிறைய வாங்கி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய யூஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு சந்தன கிண்ணம், வத்தி ஸ்டாண்டு, அப்புறம் இது கூட வந்து இதெல்லாம் இருந்துச்சு. பாலாடை, பாப்பா கொடுக்குற பாலாடை, அப்புறம் பன்னீர் தெளிக்கிறது. இதெல்லாம் காம்ப்ளிமெண்டரியா பாத்திரம் வாங்கினா காம்ப்ளிமெண்டரியா கொடுப்பாங்க. அது ஸோ எல்லாருக்கும் ஒரு செட்டு கல்யாண சீர்வரிசை வாங்கினாலே இது வந்து கொடுப்பாங்க. எல்லா பாத்திர கடையிலுமே ஒரு சோப்பு டப்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட கல்யாண சீர்வரிசைகள். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இந்த பாத்திரம்லாம் வெள்ளையாக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கலர் இதை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. புளி வச்சு தீத்தலாம். தீத்தனா ஓரளவு கலர் வரும். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான ஐடியா